இன்னைக்கு நம்ம வீடியோவில் போன மாதம் வந்த ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். செக் பவுன்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணின ஒரு செக் பவுன்ஸ் கேஸ். அந்த செக்கு சம்மந்தப்பட்ட ப்ரிசம்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யறதுன்றது சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் லாஸ்ட் மந்த் வந்தது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸோட டைட்டில் சண்டபீஜ் தாரி வர்சஸ் கிஷோர் எஸ் போர்கார் அப்படின்னு ஒரு கேஸ். இது ஆனரபிள் ஜஸ்டிஸ் மன்மோகன் அடங்கிய பெஞ்ச் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம். ஒரு செக்கு, ஒரு கேஷ் லோன் 6 லட்ச ரூபாய் வாங்கினதுக்காக ஒரு செக் ஒருத்தர் இஷ்யூ பண்ணுறாரு. அந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ட்ரையல் கோர்ட்டில் அவர் குற்றவாளின்னு நிறுவனம் ஆயிடுச்சு. செஷன்ஸ் கோர்ட்டில், அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து அப்பீல் போகிறாரு, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாரு. செஷன்ஸ் கோர்ட்லேயும் அந்த ஜட்மெண்ட் அப்ஹோல்ட் ஆயிடுச்சு. அவர் தான் கன்விக்ட் ஆயிருக்காரு. கன்விக்ஷன் வந்திருக்கு அவருக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கு அகேன்ஸ்டாக அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் ரிவிஷன் ஃபைல் பண்ணுறாரு. எப்போவுமே செக் பவுன்ஸ் கேசஸில் செஷன்ஸ் கோர்ட் வரைக்கும் தான் அப்பீல். அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணக்கூடியது ரிவிஷன் கேஸ் தான் ஃபைல் பண்ண முடியும். அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது. அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னும் டீட்டெயில்டாக கூட வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் அவர் கமிட் ஆனதுக்கு எதிர்த்துட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிவிஷன் கேஸ் பார்த்தோம்னா இந்த 2 ஜட்மெண்ட்டையும் ரிவர்ஸ் பண்ணி இவரை அக்விட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக செக்கு வாங்கினவர், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் கொண்டு வர்றாரு. இதுதான் கேஸ். ஸோ இந்த கேஸோட க்ரக்ஸ் இதுதான். இதை ஏன் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு கேஷ் லோன் பேஸ் பண்ணப்பட்டது. கேஷ் லோன் 6 லட்ச ரூபாய்க்கான கேஷ் லோன் பேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஒரு தனி ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு. 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது, தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸை மையப்படுத்தி பார்த்தோம்னா, இந்த கேஷ் லோன் 6 லட்ச ரூபாய்க்கு பணமாக அவருக்கு ரொக்கமாக கொடுத்துருப்பாருன்றத ஹைலி அன்லைக்லின்றதுனால, நடக்கக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்றதுனால, அதையும் சரிவர அவர் ப்ரூவ் பண்ணலன்றதுனால ஸோ இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக அவரே அந்த கம்ப்ளைண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் கொண்டு வர்றாரு. ஸோ இதுதான் ஃபேக்ட்ஸ். இதில் சுப்ரீம் கோர்ட் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆரம்பிக்கிற அப்சர்வேஷன் ஸ்கோப் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். எப்பவுமே ஒரு ஆக்ட்ல ஆரம்பத்தில் ஒரு அட்டவணை இருக்கும், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ். எந்த பர்பஸ்க்காக, எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதே இருக்கு. இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்லயும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் இருக்கு. அதில் பார்க்கும்போது இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டோட ஸ்கோப் பார்க்கும்போது இது ஜனங்களுக்குள்ள ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின் அதை ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு எனாக்ட்மெண்ட்டா இது இருக்கு. செக்ஸ் கொடுத்து ரிட்டர்ன் ஆகிறது அந்த ஃபைனான்சியல் டிசிப்ளினுக்கு ஒரு ஒழுக்கமான காரியம் இல்லை, ஃபைனான்சியலி வர்த்தக ரீதியாக அது ஒழுக்கமான காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கருதப்படுறது. ஸோ அதை தவிர்க்கணுன்றதுனால தான், அப்போதான் செக் டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்மூத்தாக நடந்ததுனால பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்றத ஒரு அப்ஜெக்டோட உருவாக்கப்பட்டது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை இந்த 138 வச்சு பார்த்தோம்னா இதை மெயினாக ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு எனாக்ட்மெண்ட்டாக இருக்கு. ஒரு செக்ல அடுத்த அப்சர்வேஷன் என்னன்னா, ஒரு செக்ல ஒரு டிராயர், அதாவது அந்த செக் கொடுக்குறவர் கையெழுத்து போட்டுட்டாரு. அந்த கையெழுத்து அவரது தான் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு கோர்ட் முன்னாடி அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ரிசம்ஷன், அந்த செக்கை அந்த பணத்துக்கு தான் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருன்றதும் ஒத்துக்கிட்டதா இருக்கும். இப்போ அந்த செக்கை சேலஞ்ச் பண்றாரு, நான் ஒரு பிளாங்க் செக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு அவர் இஷ்டத்துக்கு பணத்தை போட்டிருக்காருன்றது அங்க செல்லுபடியாகும். அப்படின்னா அதை வித்தவுட் எனி டவுட் இல்லாம அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அவரோட டியூட்டியா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக் ஏ பிக்கு கொடுக்குறாரு. பிக்கு கொடுத்தது ஒரு பிளாங்க் செக்கு, கீழே கழுத்தை மட்டும் போடுறாரு. மேலே பி பேரை ஃபில்அப் பண்ணிக்கிறாரு, அமௌண்ட் அவர் இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணி பேங்க்ல போட்டுறாரு, ரிட்டர்ன் ஆயிடுறது, கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்படின்னா இது பிளாங்க் செக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கு. ஆனா இதுவே ஏ பிக்கு கொடுக்குற செக் கழுத்து ஒரு ஃபோர்ஜரி கழுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, அந்த செக் அமௌண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுன்ற அந்த ப்ரிசம்ஷன் பிக்கு சாதகமா வேலை செய்யாது. முதலே அந்த செக்கோட கழுத்தே ஃபோர்ஜரி கழுத்துன்றதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாங்க. ஸோ அந்த டிஃபென்ஸ் எந்த கட்டத்துலேருந்து எடுக்கணும்னா அந்த கழுத்துலேருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு.
ஒன்ஸ் அந்த சிக்னேச்சரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த செக்கோட டிராயர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த செக் வந்து செக்கோட ப்ரிசம்ஷன் அந்த பேய்க்கு, அதாவது செக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு சாதகமா படும், ஒரு அனுமானிக்கப்படும். அந்த செக்கு இந்த பணத்துக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பணம் வந்து இன்னாருக்கு கொடுக்கணும்ன்றத ஒரு அனுமானம் ஒன்று உருவாகும். ஸோ அந்த கையெழுத்து ஒத்துக்கிறாரா இல்லையான்றத ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அந்த கேஸோட தலையெழுத்தே மாறும். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல அந்த சிக்னேச்சரை அக்செப்ட் பண்ணிட்டார். அந்த அக்யூஸ்ட் சிக்னேச்சர் அக்செப்ட் பண்ணிட்டு இது பிளாங்க் செக்கை தான் வாங்கியிருக்காரு, லோன் வாங்கி தரேன்னு பிளாங்க் செக் வாங்கினாரு, பேங்க் லோன் வாங்கி தரேன் அப்படின்ற டிஃபென்ஸை இவர் எடுத்திருக்காரு அக்யூஸ்ட். ஆனா சிக்னேச்சர் அக்செப்ட் பண்ணியிருக்காருன்றதுனால நீங்க வந்து அந்த 6 lakhs வந்து கேஷ் லோனா வாங்கியிருக்கீங்கன்றதுக்கான அனுமானம் ஒன்று உருவாருது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, செக்ஷன் 269SS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இந்த ப்ரொவிஷன் கீழே கேஷ் டிரான்சாக்ஷன் ரொக்கமா 20,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சீலிங் ஒன்று ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேரளா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது இந்த கேஷ் டிரான்சாக்ஷன், ஒரு செக் வந்து ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் மையப்படுத்தி இருக்கு, அது 20,000 ரூபாய்க்கு அதிகமான ஒரு அமௌண்டா இருக்குன்னா அது வந்து அந்த அனுமானம் வந்து அந்த செக் வாங்குறவருக்கு சாதகமா கிடையாது. ஏன்னா ஒரு செக் இஷ்யூ பண்றதே லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டிக்கு தான் இஷ்யூ பண்றது. 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா கோர்ட்ல வந்து சொல்றாருன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு முரண்பாடா அவர் நடந்திருக்காரு அப்படின்றது ஆயிடுது. ஸோ அதை லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டின்னு சொல்லி கோர்ட் வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ண முடியும்? அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாதுன்றதுனால 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து அந்த செக் வந்து இட் இஸ் நாட் இஷ்யூட் ஃபார் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்னு சொல்லி அந்த ப்ரிசம்ஷன் வந்து அந்த செக் வாங்கினவருக்கு சாதகமா வராது அப்படின்றது தான் கேரளா ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட். இதுவும் நிறைய பிராக்டிஸ்லயும் இருக்கு. சாதாரணமாவே இங்க வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல செக் பவுன்ஸ் கேஸ்ல அக்யூஸ் சாதகமாக நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றோம். முதல்ல கேட்கக்கூடியது எவ்வளவு வாங்கினீங்க, ரொக்கமா வாங்கினீங்களா, இது வந்து 269SS அகைன்ஸ்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது கேட்கறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறது உண்டு. இந்த டிஃபென்ஸ் வந்து செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு பாத் பிரேக்கிங் ஜட்மெண்ட் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட் ஒரு மேண்டேட் கொடுத்தாச்சு, செக் ஒருத்தருக்கு இன்னாருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டா தான் இருக்கும்ன்றதுக்கான ப்ரிசம்ஷன் வந்து அந்த செக் மூலமா இருக்கு. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் கீழே அந்த செக் வந்து ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட், அதாவது சட்ட ரீதியா அவங்க வந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு கடன், அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு செக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிசம்ஷன், ஒரு அனுமானம் ஒன்று இருக்கு. ஸோ இந்த அனுமானம் இருக்கிறத வந்து அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஒரு காரணமா காமிச்சு இந்த அனுமானத்தை முறியடிச்சோம்னா இது பார்லிமெண்டோட மேண்டேட்டுக்கு அகெயின்ஸ்ட், எந்த காரணத்துக்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதோ அதுக்கு அகெயின்ஸ்டா போயிடுறதுன்றதுனால இதை ஏத்துக்க முடியாது. இந்த பர்டிகுலர் விஷயத்த அது கேஷ் டிரான்சாக்ஷன் காமிக்கிறதுனா அது 20,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்ற ஒரே காரணத்தினால அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண முடியும்ன்றத வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 269SS பேஸ் பண்ணி ஒரு செக்கை வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு அமௌண்ட்டுக்கு இருந்ததுன்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக இருந்ததுன்னா அது வந்து அதனாலேயே அந்த செக் பவுன்ஸ் கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பார்ட். இந்த கேஸ்ல அக்யூஸ் எடுத்திருக்கிற டிஃபென்ஸ் என்னன்னா, இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து மாசம் 2,500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. அவர் எப்படி 6 லட்சம் ரூபாய்க்கு லோன் கொடுத்திருப்பாரு? எனக்கு லோன் கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு அக்யூஸ் ஒரு டிஃபென்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா அந்த டிஃபென்ஸுக்கு சாதகமா எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அவர் சப்மிட் பண்ணல. அதனால அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணாததுனால அந்த டிஃபென்ஸை ஏத்துக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த அப்சர்வேஷன். அதே மாதிரி இவருக்கு வந்து இவரோட கிராஸ் எக்ஸாமினேஷன் படிச்சு பார்க்கும்போது, டெபோசிஷனை படிச்சு பார்க்கும்போது இவர் வந்து அவருக்கு அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் லோன் வாங்கி இந்த 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாரு. இது முறியடிக்கும் விதமா எந்த விதமான எவிடன்ஸும் அக்யூஸ் சைட்ல இருந்து பிரசன்ட் பண்ணலன்றதுனால இவர் பணத்தை கொடுத்திருக்காருன்றது ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து. இதுக்கப்புறம் முக்கியமா ஹைகோர்ட்டுக்கு இருக்கிறது ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக் பவுன்ஸ் கேஸ் பொறுத்தவரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து அப்பீல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும். செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து அப்பீல் போகாது, ரிவிஷன் கேஸ் தான் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஹைகோர்ட்டுக்கு இருக்கிறது ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்டுக்கு இருக்குன்றதுனால ரிவிஷன் வேற அப்பீல்ன்றது வேற. ரிவிஷன்னா அது மேல்முறையீடுக்கு நிகராகாது.
மேல்முறையீடுனா ஃபேக்ட்ஸையும் பார்க்க முடியும், அதே மாதிரி அந்த சட்டத்தையும் அந்த ஜட்மெண்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எரரையும் பார்க்க முடியும். ஆனா ரிவிஷன் வந்துட்டா ஜூரிஸ்டிக்ஷனை மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது அந்த கோர்ட் வந்து சரியான முறையில சரியான அதிகார வரம்புக்குள்ள நடந்திருக்காங்களா இல்லையான்றதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூஸ் இருக்குன்றதுனால மட்டும்தான் ரிவிஷன் வந்து ஃபைல் கேட்க முடியுமே தவிர்த்து அந்த கேஸே தப்பா ஜட்மெண்டே தப்பா இருந்ததுன்னா கூட ஹைகோர்ட்டால இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது ஜட்மெண்டே தப்பா இருந்ததுன்னா கூட அப்பீல்ல தான் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியுமே தவிர்த்து ரிவிஷன் வந்துருச்சுன்னா ஹைகோர்ட்டால அதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அடுத்த அப்சர்வேஷன் என்னன்னா, அக்யூஸ் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு 138 செக் பவுன்ஸ் ஆயிருக்கு, இமீடியட்டா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அவர் பதில் கொடுக்கல. ஃபெயிலியர் டு ரிப்ளை டு லீகல் நோட்டீஸ் வந்து ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதுவே ஒரு அனுமானத்தை வந்து அவருக்கு அகெயின்ஸ்டா கொடுக்கும். அவருக்கு அகெயின்ஸ்டா ஒரு ப்ரிசம்ஷனை ரைஸ் பண்ணணும். ஒரு லீகல் நோட்டீஸ்க்கு சரியான பதில் கொடுக்கலன்னா, அந்த நேரத்திலேயே அந்த பதில் கொடுக்கலன்னா, இப்போ ஒரு வேளை இந்த செக் வந்து கேஷ் டிரான்சாக்ஷனுக்காக நான் கொடுக்கல, நான் ஒரு லோனுக்காக தான் கொடுத்தேன், பேங்க் லோன் அப்ளை பண்றதுக்காக தான் அவர் அக்யூஸ் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அது லீகல் நோட்டீஸ்க்கு அவர் பதில் கொடுத்துருக்கணும். அவர் கொடுக்காததுனால அவருக்கு அகெயின்ஸ்டா ஒரு அனுமானம் ஒன்று உருவாருது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அக்யூஸ்ட் வந்து கில்ட்டி தான், அவரை வந்து அக்விட் பண்ணி கீழ் ரெண்டு கோர்ட்டும் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து ரிவர்ஸ் பண்ணுது, ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணுது தவறுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இது தவிர ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல செக் பவுன்ஸ் கேசஸ் சம்பந்தமான முக்கியமான ஒரு சில கைட்லைன்ஸ், ஒரு 5-6 கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த கேஸ்ல சொல்லப்பட்ட முக்கியமான கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸ் படி தான் செக் பவுன்ஸ் கேசஸ் வந்து ஃபியூச்சர்ல நடக்கணும்ன்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.